ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போனா, சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் கறி பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரோட்டி, நான்கெலாம் சூப்பரா இருக்கும். ஒரு கனமான பாத்திரத்தில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா வந்து ஆட் பண்ணிக்கலாம், முழு தனியா. ஃப்ளேம் நம்ம வந்து மீடியமில் வச்சுட்டு 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஆயிலே நம்ம ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற வந்து 3 காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் 3 காஞ்ச மிளகாய் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேனில் இருக்க சூட்லேயே நம்ம ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலராக தேங்காய் மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா ஆறினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 நல்லா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளேமை வந்து நல்லா ஹைலே வச்சு நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிங்க் கலர் வர வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம், டிரான்ஸ்லூசன்ட் வரைக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் ரெசிபீஸ்க்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜாஸ்தியாக சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் வதங்கிறதுக்கு. நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணதுனால 1 டீஸ்பூன் வந்து போதும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் மசாலாஸ் எல்லாத்தையும். இந்த ரேஷியோவுக்கு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் குவான்டிட்டிஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆக்கிக்கோங்க. நான் வந்து 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை. செட்டிநாடு சிக்கன் கறிக்கு வந்து நம்ம இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் டெண்டராகவும் இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். லைட்டாக நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா கூட அடி பிடிச்சிரும் சீக்கிரமாக. ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இன் பிட்வீன். அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். நான் வந்து இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ணி கிரேவி மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு செமி ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. பட் நான் இன்றைக்கி எனக்கு கிரேவி மாதிரி வேணுன்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி ஊற்றி குக் பண்ணுறச்ச நமக்கு சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நமக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பட் நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனோட நல்லா பிளெண்ட் ஆகி குக் பண்ணும்போது அந்த கலர் வந்து சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன் பிட்வீன் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நான் வந்து கனமான பாத்திரத்தில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோவா எனக்கு அடி பிடிக்காது. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா மிதந்து மேலே வந்து சிக்கன் நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாகவும் டெண்டராகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அண்ட் ஃப்ரெஷ் கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து லெமன் எதுவுமே ஆட் பண்ணல, லெமன் ஜூஸ். உங்களுக்கு டேங்கியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான் இல்லை ஒயிட் ரைஸ், புலாவ் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.